கல்கத்தாவில் பிறந்த ககாதரன் என்ற ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு உலகெங்கும் பல மடங்களும் சேவை ஆசிரமங்களும் இருக்குது. அந்த ஆசிரமத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது மயிலாப்பூரில் உள்ள ராமகிருஷ்ணன் மடம். இங்கே ராமகிருஷ்ணருக்கு கோவிலும் இருக்குது. இப்போ இந்த மடத்தோடு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கப்புறம் புக் ஸ்டால் இருக்குது. இந்த மடத்தை சார்ந்து ஆதரவற்ற குழந்தைகள் படிக்கிறாங்க. அதாவது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையும் பள்ளி படிப்பும், அதுக்கப்புறம் டிப்ளமோ படிப்பும் இருக்குது. இப்போ இந்த ஸ்கூல் எங்கே இருக்குன்னா, அங்கே பக்கத்தில் விவேகானந்தா காலேஜுக்கு பக்கத்தில் இந்த ஸ்கூல் இருக்குது. அவங்களுக்கு இலவசமாக தங்குறதுக்கு இடமும் படிப்பும் சொல்லித்தரப்படுகிறது. நல்ல ஆன்மீக வழியில் எல்லா ஒரு அறிவுரைகளும் அவங்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது. இந்த மடம் கபாலீஸ்வரர் கோயிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயும், மயிலாப்பூர் டேங்க் பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயும், சாய்பாபா கோயிலேருந்தும் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த மடம் இருக்க ரோட்டுக்கு பேரே ராமகிருஷ்ணா மடம் ரோடு. இங்கே சேவை மனப்பான்மையுடன் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது. இதில் பெரிய தியான மண்டபம் இருக்குது. இந்த தியான மண்டபம் நேர்மறை சக்திகளை கொடுக்கும். தினமும் இங்கே தியானம் நடக்கும். இங்கே ராமகிருஷ்ணருக்கு பழைய கோவில் ஒன்று, புதுக்கோவில் ஒன்று, 2 கோவில் இருக்குது. ராமகிருஷ்ணர் சாரதா தேவியுடன் காட்சியளிக்கிறார். அதாவது தனித்தனியாக கோவிலில் அங்கு ஃபோட்டோகள் வைக்கப்பட்டு காட்சியளிக்கிறார்கள். ராமகிருஷ்ணருக்கு தனியாக சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணருடைய வாழ்க்கை வரலாறு பற்றியும், அவர் காளி தேவிக்கு எப்படி ஆன்மீக வழியில் சேவை புரிந்தார் என்பதையும், காளி தேவி அவருக்கு எப்படி காட்சி கொடுத்தார் என்பதையும் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடவுள் மனித பிறவி எடுத்து மனிதர்கள் படும் துன்பங்களை அனுபவித்து மனிதர்களாக வாழ்வார்கள். இதன்படி ராமகிருஷ்ணர் மனித பிறவி எடுப்பதற்காக பூலோகத்தில் சந்திரா தேவி என்பவருக்கு, அதாவது கல்கத்தாவில் 1836ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி ஆண் குழந்தையாக பிறந்தார். அந்த ஆண் குழந்தைக்கு ககாதரன் என்ற பெயர் சூட்டினார்கள். ஆனால் வளர்ந்த பிறகு இவருக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை. கடவுள் பொம்மைகள் செய்வதும், கடவுள் ஓவியங்கள் வரைவதும், இவர் விளையாடுவதுமாக இருந்தார். ஆனால் கடவுள் ஓவியம் என்பது காளி தேவியே அதிகமாக ஓவியமாக வரைந்து, அவருக்கு பொம்மை செய்து, அவரை ஒரு தியாயை போலே பாவித்து காளி தேவியின் சேலையை பிடித்து கொண்டே இருப்பார். அதாவது ஒரு குழந்தை எப்படி தன்னோட தாயின் சேலையை பாசத்தோடும் பரிவோடும் அன்போடும் பிடித்து கொண்டிருக்குமோ, அதுபோல ராமகிருஷ்ண பரமஹம்சர் குழந்தையாக இருக்கும்போது காளி தேவியின் சேலையை பிடித்து கொண்டே இருப்பார். காளியை தன் தாயாகவே பார்த்தார். ஒரு தாயிடம் குழந்தை எவ்வளவு அன்பாக இருக்குமோ, அதே போல குழந்தை பருவத்தில் காளியிடம் அதிக அளவு அன்பு கொண்டு இருந்தார். இந்த நிலையில் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட அப்பா அவருக்கு 7 வயதாக இருக்கும்போதே இறந்து விட்டார். குடும்ப பொறுப்புகள் முழுவதையுமே ராமகிருஷ்ண பரமஹம்சரின் அண்ணன் ராம்குமார் ஏற்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது ராம்குமார் அவர்கள் குடும்பத்திற்கு வருமானம் ஈட்டுவதற்காக கல்கத்தாவிற்கு சென்றார். அங்கு சென்று ஜோசியம் பார்த்தும் சிறு சிறு புரோகித வேலைகள் பார்த்தும் வருமானம் ஈட்டினார். அப்பொழுது கல்கத்தாவின் ராணியாக இருந்த ராஸ்மோனி கனவில் காளிதேவி தோன்றி தனக்கு ஒரு ஆலயம் அமைக்குமாறு கேட்டுக்கொண்டார். இதனால் ராணி ராஸ்மோனி கங்கைக்கரையில் தட்சிணேஸ்வரம் என்ற இடத்தில் காளிதேவிக்கு ஒரு ஆலயம் அமைத்தார். அந்த காலத்திலேயே அந்த ஆலயம் 8 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. ஆனால் சூத்திரராக ராணி கட்டிய கோவிலில் அந்தணர்கள் யாரும், அதாவது பிராமணர்கள் யாரும் பூஜை செய்ய வரவில்லை. அப்பொழுது ராணி ராஜ்குமாரிடம் கேட்டுக்கொண்டார். ராஜ்குமாரும் முதலில் மறுத்துவிட்டார். பிறகு ராணியின் கோரிக்கைக்கு ஏற்ப ஒப்புக்கொண்டார். அப்பொழுது ராம்குமாருக்கு அதிக வேலைப்பளுகள் இருப்பதால் தன்னுடைய தம்பியாகிய ராமகிருஷ்ணரை தட்சிணேஸ்வரம் வரவைத்தார். கோவிலுக்கு பூஜை செய்ய வேண்டுமானால் சக்தி வாய்ந்த காளி மந்திரத்தில் தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும், அதாவது தீட்சை பெற்றவராக இருக்க வேண்டும். இதனால் ராம்குமார் அவர்கள் ராமகிருஷ்ணருக்கு மந்திரம் கற்றுக் கொடுப்பதற்காக கோனாராம் பட்டாச்சாரியா என்ற குருவை வரவழைத்தார். கோனாராம் பட்டாச்சாரியாவும் ராமகிருஷ்ணருக்கு மந்திரங்கள் சொல்லிக் கொடுத்தார். அப்பொழுது ஒரு நாள் ஒரு அறையில் வைத்து, நீ உன் கண் முன்னால் எந்த ஒரு உருவமும் தெரியாது, அதாவது உருவமில்லாத ஒரு இடத்தில் உன்னை நிலைநாட்டி நீ தியானம் பண்ண வேண்டும் என்று கூறினார். அதாவது புருவத்துக்கு இடையில் அந்த கவனத்தை வச்சு, அப்போ கண்ணை மூடி இருக்கும்போது அவங்க முன்னாடி எந்த ஒரு காட்சியும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு
தியானம் பண்ண சொன்னார். இது ராமகிருஷ்ணனால் செய்யவே முடியவதில்லை. எப்படி பார்த்தாலும் கண் முன்னால் காளி தேவியின் தோற்றம் வந்தது. இதனால் கோபமடைந்த குரு ஒரு சிறு கண்ணாடி துண்டை ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய புருவங்களுக்கு இடையே தூக்கி எறிந்தார். அப்பொழுது கண்ணாடி துண்டு பட்டு இரத்தம் வடிந்தது. இப்பொழுது சொன்னார், இப்பொழுது நீ கவனத்தை உருவம் இல்லாத, அதாவது எந்த ஒரு பொருளும் இல்லாத இடத்தில் கவனத்தை வைத்து இரு புருவங்களுக்கும் இடையே கவனம் வைத்து தியானம் பண்ணு என்று சொன்னார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆழ்ந்த நிலையில் தியானத்துக்கு போன பிறகு கோனாராம் பட்டாச்சாரியா அறைக்கதவை தாளிட்டு வெளியில் நின்றார். அப்பொழுது அவர் வெகு நேரம் காத்திருந்தும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் கூப்பிடவில்லை. அவர் கூப்பிட்ட பிறகே கதவை திறக்க வேண்டும் என்று வெளியில் காத்திருந்தார். 2 நாள் ஆயிற்று. 2 நாள் கழித்தும் அந்த அறைக்கதவு திறக்கவில்லை. கோனாராம் பட்டாச்சாரியாவுக்கு ஆச்சரியம், இந்த அளவுக்கு ஆழ்ந்த நிலையில் போய்விட்டார் அப்படின்றத அறிஞ்சு கதவை திறந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆழ்ந்த நிலையில் தியானம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை சுற்றி ஒரு ஒளி தெரிந்தது. கோனாராம் பட்டாச்சாரியாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவருக்கு அதிக சக்தி இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்தார். பிறகு பைரவி பிராமணி என்ற ஒரு பெண் சாது வரவழைக்கப்பட்டு அவரிடமும் சில காளி மந்திரங்கள் குறித்த சில சூட்சமங்களை கற்றுக்கொண்டார். கிருஷ்ண பரமஹம்சர் பகல் முழுவதும் காளி கோயில் பூஜை செய்துவிட்டு பிறகு இரவு காளி கோவில் வடக்கே உள்ள ஒரு அடர்ந்த காடு, அதாவது அந்த காட்டுக்குள்ளே பகல்லே வெளிச்சம் வராது, அந்த அளவுக்கு அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் அங்கே உள்ள சுடுகாட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு நெல்லி மரத்துக்கு கீழே போய் தியானம் பண்ணுவார். அப்பொழுது தனது பூணலையும் ஆடைகளையும் கழட்டி வைத்துவிட்டு தியானம் பண்ணுவார். பகலில் அவர் வரும்போது கண்கள் சிவந்தும் முகம் அமைதியாகவும் இருக்கும். யாரிடமும் பேச மாட்டார். அதனால் அவரை ஒரு பைத்தியமாகவே ஊர் மக்கள் பார்த்தாங்க. இந்த நிலையில் காளி தேவியின் தாயாருக்கு இந்த செய்தி போனது. தாயார் மிகவும் மனமுடைந்து ராமகிருஷ்ணரை தனது சொந்த ஊருக்கு வரவழைத்தார். அப்பொழுது கொஞ்ச நாள் தேற்றிவிட்டு மறுபடியும் தக்ஷிணேஸ்வரம் அனுப்பிவிட்டார். அப்பொழுது ராமகிருஷ்ணருக்கு திருமணம் செய்து வைத்தால் அவருக்கு இந்த நிலை மாறும் என்று அறிந்தார். இதனால் ராமகிருஷ்ணருக்கு பெண் தேடினார்கள். பெண் எதுவும் கிடைக்கவில்லை. அப்பொழுது ராமகிருஷ்ணரே தாயிடம் கூறினார், எனக்கான பெண் ஜெயராம்பாடியில் இருக்காரு, அங்கே நீங்கள் தேடி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுபோலவே ஜெயராம்பாடியில் அவங்க பார்த்தப்ப அங்கே ராமச்சந்திரன் அப்படிங்கிறவருக்கு ஒரு பெண் இருந்தது. அந்த பெண்ணை பார்த்து ராமகிருஷ்ணருக்கு மணமுடித்தார்கள். ஆனால் பால்ய விவாகம் நடக்கும் அந்த காலத்தில் அப்போ ராமகிருஷ்ணருக்கு வயது 23, அந்த பொண்ணோட வயது 5 வயசு தான் ஆச்சு. ஆனாலும் திருமணம் செய்து வைத்தார்கள். ஏனென்றால் திருமணம் ஆன பிறகு பெண் பருவமடைந்தால் மட்டுமே மணமகனோடு சென்று விடுவாள். அதனால் அதுவரையும் அவரோட பெற்றோர் வீட்டில் தான் இருப்பாங்க. அதனால் அப்படி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 18 வயசு வரையும் அந்த பெண் சாரதா அவங்க அப்பா வீட்டிலேயே வளர்ந்தாங்க. பிறகு அவங்களுக்கு தக்ஷிணேஸ்வரம் போக வேண்டும் என்ற ஆசை ரொம்ப காலமாக இருந்தது. இதை வெளியில் சொல்ல முடியாமல் இருந்தாங்க. அப்பொழுது ஒரு செய்தி வந்தது, ராமகிருஷ்ணருக்கு உடல்நிலை சரியில்லை என்று. இதனை அறிந்த சாரதா தேவி இப்பொழுது நம்ம ராமகிருஷ்ணரை போய், அதாவது தனது கணவரை போய் பார்த்து விடலாம் என்று ரொம்ப ஆனந்தமாக இருந்தார்கள். அப்பொழுது சாரதா தேவியும் அவரது தந்தையும் இன்னும் சில உறவினர்களும் சேர்ந்து தட்சிணேஸ்வரத்துக்கு நடந்தே சென்றார்கள். அப்பொழுது சாரதா தேவிக்கு மலேரியா காய்ச்சல் வந்தது. வழியில் ஒரு இடத்தில் படுத்து இருந்தார்கள். அப்போது உறக்கத்தில் இருக்கும்போது ஒரு கருமையான நல்ல கருப்பான பெண் சாரதா தேவிக்கு ஆறுதல் கூறினார். அப்பொழுது சாரதா தேவி, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டாள். அப்பொழுது அவர் சொன்னார், நான் தட்சிணேஸ்வரத்திலிருந்து வருகிறேன் என்று சொன்னாள். மறுநாள் சாரதா தேவிக்கு அந்த காய்ச்சல் குணமானது. உடனே அனைவரும் கிளம்பி தட்சிணேஸ்வரம் போயினார்கள். அப்பொழுது சாரதா தேவியை பார்த்தவுடன் ராமகிருஷ்ணர் மிகவும் அன்பாகத்தான் பேசினார். அதனால் சாரதா தேவிக்கு தெரிந்தது, இவருக்கு கிறுக்கு எதுவும் பிடிக்கவில்லை, பைத்தியம் பிடிக்கவில்லை என்பதை உணர்ந்தார். ஆனால் சாரதா தேவியிடம் ராமகிருஷ்ணர் கேட்டார், நீ எதற்காக வந்திருக்கிறாய்? உனக்கு குடும்ப வாழ்வில், இல்லற வாழ்வில் விருப்பத்துடன் வந்திருக்கிறாயா என்று கேட்டார். இல்லை, நான் ஆன்மீகத்தில்தான் வந்திருக்கிறேன் என்று கூறினாள். இதனால் சாரதா தேவிக்கு துணைக்கு ஒரு பெண்ணுடன், ஆனால் ஒரே அறையில் தங்கினார்கள். ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள். இல்லற வாழ்க்கையில் அவர்கள் ஈடுபடவில்லை. 1873ஆம் ஆண்டு ஒரு அமாவாசை அன்று மே 23இல் சூசி அப்படிங்கிற ஒரு பூஜை நடைபெறும். அந்த பூஜையில் கலந்து கொள்வதற்காக
சாரதா தேவி எதிர்பார்ப்புடன் இருந்தார்கள். அப்பொழுது அந்த பூஜை வெளியில் கோவிலில் நடக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ரூமிலேயே அழகாக அந்த பூஜை நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ராமகிருஷ்ண பரமஹம்சரும் காளிதேவி ரூமுக்குள் அழைத்தார். அவருக்கு ஒரு தனி மனையும் கோலமிட்ட மனையும், அதே போல் அவருக்கு வடக்கே சாரதா தேவிக்கு ஒரு கோலமிட்ட ஒரு மனையும் இருந்தது. சாரதா தேவியை அதில் அமர வைத்தார். அப்பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு காளியைப் போலவே எண்ணி சாரதா தேவிக்கு பூஜைகள் செய்தார். அப்பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு காளியைப் போலவே சாரதா தேவி காட்சியளித்தார்கள். ஆழ்ந்த தியான நிலைக்கு போய்விட்டார்கள். 1885 டிசம்பர் மாதம் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தொண்டையில் கேன்சர் ஏற்பட்டது. இதனால் அவங்க காசிப்பூர் அப்படிங்கிற இடத்துல ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்க. அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு தனி அறையில் வைக்கப்பட்டார். அப்போது மேலே மாடியில் சாரதா தேவி அவங்க இருந்தாங்க. இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்க அதிக பக்தர்கள் வருவதால் கூச்சமடைந்த சாரதா தேவி மாடியிலே இருந்து கொள்வார்கள். அவருக்கு தேவையான உணவுகளை பக்தர்கள் போன பிறகு கொடுப்பார். மித்த வேலைகளை அவங்க பூஜையிலையும் தியானத்திலும் இருந்தாங்க. ஒரு ஆண்கள் அதிகமாக உள்ள இடத்துல ஒரு பெண் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஆண்கள் இல்லாத நேரத்தில் வருவாங்க. பிறகு இரவு 11 மணிக்கு வந்துவிட்டு காலையில் விடிய காலம் ஒரு 2 மணிக்கு மேலே கிளம்பி விடுவார்கள். அவர்கள் இருப்பதே யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு அடக்கமான பெண்ணாக சாரதா தேவி இருந்தாங்க. ஒரு ஆன்மீகம் நிறைந்த ஒரு தியானத்துடன் கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாங்க. கிருஷ்ண சிகிச்சைக்காக தங்கி இருந்த இடத்துல ஒரு பேரீச்ச மரம் இருந்தது. அங்கே நிரஞ்சன் என்ற பக்தனும் அவருடன் கூடிய சிலரும் பேரீச்சம்பழத்தில் உள்ள ஜூஸை குடிப்பதற்காக பேரீச்சம்பழம் சாப்பிடுவதற்காக போனார்கள். அப்பொழுது எலும்பும் தோலுமாக படுக்கையில் இருந்த ராமகிருஷ்ணன் ஓடி போய் அங்கே மறுபடியும் படுக்கையில் படுத்தார். இதனை அறிந்த சாரதா தேவி, நீங்கள் எப்படி எந்திரிச்சு போனீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாங்க, அந்த மரத்தில் ஒரு நல்ல பாம்பு இருந்துச்சு, அது யாரையாவது தீண்டி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போனேன் அப்படின்னு சொன்னார். மரத்தில் நல்ல பாம்பு இருந்தது இவருக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. இவருடைய ஆன்மீக ஞானத்தால் அந்த மரத்தில் நல்ல பாம்பு இருந்ததை தெரிஞ்சு கொண்டார். அப்போ உயிரை காப்பாற்ற வேண்டுமே அப்படிங்கிறதுக்காக தன்னை அறியாமல் அந்த உடல்நிலை முடியாத சூழ்நிலையிலும் வேகமாக போயிருக்காரு. 1886ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் அவருடைய உயிர் இறைவனடி சேர்ந்தது. பிறகு சாரதா தேவி தன்னுடைய வளையல்களை கலட்ட முற்பட்டார். தங்க வளையல்களையும் அந்த காலத்தில் எப்போவுமே கணவன் இருந்தால் வளையல் போட்டு பூ இருக்கக்கூடாது இல்லையா, தங்கள் வளையல்களை கலட்ட முயன்ற போது கலட்ட வரவே இல்லை. அப்பொழுது எதிர்ப்புறமாக ராமகிருஷ்ணர் தோண்டி நீ வளையல்களை கலட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சிறிய ஒரு கரை வைத்த புடவை கட்டி அவங்க இருந்தாங்க. பூ போட்டு ஒரு சிறிய கரை வைத்த புடவையுடன் சாரதா தேவி வாழ்ந்தார்கள். அதன் பிறகு 1898ஆம் ஆண்டு கல்கத்தாவில் ஒரு மடம் கட்டினார்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்காக. இந்த இடத்தின் பேர் போலூர். அதன் பிறகு 1911ஆம் ஆண்டு சாரதா தேவி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அம்மனை தரிசிப்பதற்காக வந்தார்கள். அப்பொழுது பொற்றாமரை குளத்தில் நீராடினார்கள். பிறகு ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமிகளை வணங்கிவிட்டு கடலில் நீராடிவிட்டு போலூர் திரும்பினார். போலூரில் உள்ள ராமகிருஷ்ணருடைய ஆசிரமத்தில் சாரதா தேவி ஆன்மீக சேவை செய்த போதிலும் ஜெயராம்பாடியில் உள்ள தனது வீட்டில் வேலைகள் எல்லாம் முடித்து விட்டு தான் செல்வார். அப்பொழுது கிடைக்கும் சிறு காணிக்கைகளை தனது இல்லத்தில் உள்ளவர்களுக்கு பகிர்ந்தளிப்பார். இந்த காணிக்கைக்காக பலர் பிரச்சனை பண்ணி கொண்டிருப்பார்கள். அப்பொழுது கொல்லைப்புறமாக வந்த ஒரு பக்தர் ஒருவர் கேட்டார், அம்மா, இவர்களுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள்? இவர்கள் பணத்திற்காக இந்த அளவுக்கு ஆசைப்படுகிறார்களே, இப்படி சண்டை போட்டுக்கொள்கிறார்களே அப்படின்னு கேட்டப்ப சாரதா தேவி சொன்னார், மனிதர்கள் அப்படி தான் இருப்பாங்க, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, நம்ம மனிதர்களை பிரித்து பார்க்கக்கூடாது, நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ பழகி அப்படின்னு சொன்னாங்க. அவர்களுடைய நல்ல அறிவுரையை அந்த பக்தர் ஏற்றுக்கொண்டார். 1920 ஜூலை 19ஆம் தேதி சாரதா தேவி அவர்கள் இறைவனடி சேர்ந்தார்கள். அப்பொழுது அவங்களோட உடம்புல உள்ள சுருக்கங்கள்லாம் நீங்கி அவங்க பொலிவு பெற்று காட்சியளித்தாங்க. கங்கை கரையில் உள்ள போலூர் அப்படிங்கிற இடத்துல அவங்களோட உடல் சந்தன கட்டையால் எரிக்கப்பட்டது. காளி தேவியை நம்ம சாந்த சொரூபிணியாக பார்த்தால் சாந்த சொரூபிணியாகவும் நமக்கு ஒரு தாயாகவும் தான் காட்சியளிப்பாள்.
காளி தேவியின் மறு உருவம் போல் உள்ள சாரதா அம்மாளும் அப்படித்தான். ஆனால் காளி தேவி நம்ம கொடூரமா பார்த்தால் அவள் கொடூரமாக காட்சியளிப்பார். ஆனால் சாரதா தேவி அவங்க காளி தேவியோட சாந்த சொரூபிணி உருவமாக இருந்தார். நாமும் ஆன்மீகத்தை வளர்ப்போம்.